எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய பொற்கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, அடியனை மறைங்க. உடைய மக்களோடு கூட நீங்க பேசும்படியாய் நாங்கள் நண்போடு அழைக்கிறோம். வாரும் ஆண்டவரே, உள்ளத்தின் வாஞ்சைகளை நிறைவாக்குகிற தெய்வம் ஆண்டவரே, நிறைவாய் ஆசீர்வதித்து வெறுமையாய் வந்திருக்கிற உடைய மக்களை ஆண்டவரே பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு ஆண்டவரே இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, அடியனை மறைங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமான மக்களே, இந்த நாளிலே நாம் ஒருவரை ஒருவர் முகமுகமாக சந்திக்க கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தபடியினால கரங்களை தட்டி முதலாவது ஆண்டவருக்கு நன்றி. அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சர்க்குணமையா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர், மாத்திரமல்ல சாமியல் மணி ஐயா அவருடைய குடும்பத்தினர், அதே போல உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான மக்களே, சாமியல் மணி ஐயா அவர்கள் எனக்கு நீண்ட நாள் பழக்கமானவர். ஆனால் எதிர்பாராத விதமாக அவருடைய நாட்கள் முடிந்து போனது என்று சொல்லி கேள்விப்பட்டு மிகவும் வருத்தத்தோடு அவரை சந்தித்த பொழுது இந்த வாய்ப்பை அவர்கள் எங்களுக்கு கொடுத்தார்கள். தொடர்ந்து அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நாம் அனைவரும் ஜெபிக்க வேண்டும்.
சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நாம் அவருக்கு, யாருக்கு? நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் நான். மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். கவனிச்சீங்களா? பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது யாருக்கு சாட்சியாக இருப்பீர் என்று சொல்லுகிறார்? யாருக்கு? ஏசப்பாவுக்கு. அல்லேலூயா. ஒரு வசனத்தை 2 முறை சொல்லணும் இல்லையா? அப்பதானே புரியுது. உண்மையா இல்லையா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப எத்தனை மணி நேரம் நான் எடுக்கணும்? நான் எத்தனை மணி நேரம் எடுக்கணும்? ஒவ்வொரு வசனத்தையும் 2 முறை படிச்சா நான் எத்தனை மணி நேரம் எடுக்கணும்? நான் பேச வந்தது 1.5 மணி நேரத்துக்கு. இப்ப ஒரு வசனத்தை 2 முறை நீங்க வாசிச்சீங்கன்னா நான் எத்தனை முறை எடுக்கணும்? எத்தனை மணி நேரம் எடுக்கணும்? 3 மணி நேரம் எடுக்கணும். காத்திருப்பீங்களா? சரி, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மீது இறங்கும் பொழுது நாம் அவருக்கு சாட்சியாக வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும். எப்படி சாட்சியாக வாழ்வது? சொல்றது புரியுதா? எப்படி சாட்சியாக வாழும்? பயப்படாதீங்க. சரி, நான் உங்களுக்கு இன்னொரு உண்மையை சொல்றேன். எந்த சபைக்கு நான் போனாலும் நான் என்ன பண்ணுவேன்? 2 காரியத்தை கேட்பேன். எத்தனை காரியம்? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. 2 காரியம். முதல் காரியம் என்ன கேட்பேன் அப்படின்னா, நேரத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ரைட்டா? நீங்க எப்படி? அதுக்கும் பதில காணும். நீங்க எப்படின்னு கேட்டேன். என்னமா? வெரி குட், சூப்பர், கை தட்டுங்க. சூப்பரான பதில், சூப்பரான பதில். அவங்க அழகா சொன்னாங்க, ரொம்ப டெக்னிக்கலா பதில் சொன்னாங்க, ரொம்ப டெக்னிக்கலா அருமையான பதில். நான் இதுவரைக்கும் கேட்டதே கிடையாது. இதுவரைக்கும் எத்தனை சபைக்கு சந்திச்சிருக்கேன் தெரியுமா? 1000க்கும் அதிகமான சபைகளை சந்திச்சிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு பதிலை நான் கேட்டதே இல்லை எங்கேயுமே. அவங்களுக்கு மறுபடியும் ஒரு கைத்தட்டு. உங்க பேர் என்னம்மா? எலிசபெத். வெரி குட். பழைய பேரு லலிதா. பத்தியா, 2 பேர் இருக்குதா உங்களுக்கு? வெரி குட். நீங்க சூப்பரா வந்து மாட்டினீங்க இன்னைக்கு. லலிதாவாகிய எலிசபெத், எலிசபெத் ஆகிய லலிதா. சரி, ரைட், வெரி குட், நல்லது. எனக்கு அருமையான தேவஜனமே, 2 காரியம் அவர்கள் ரொம்ப அருமையா பதில் சொன்னாங்க. எப்படி அருமை தெரியுமா? அவங்க வெறுமனே இருக்கிறோயான்னு சொல்லல. அவங்க, நீ இருந்தா நான் இருக்கிறேன். இல்ல, அது டெக்னிக்கல் தானே. அது இப்ப நான் 1/2 மணி நேரம் இருந்தா அவங்க 1/2 மணி நேரம் இருப்பாங்க, நான் 1 மணி நேரம் இருந்தா 1 மணி நேரம் இருப்பாங்க.
நான் 2 மணி நேரம் தான் 2 மணி நேரம் இருப்பான். எப்படி பேசிக்கிறாங்க பாருங்க, விவரமான ஆளு. சரி ரைட். பரதராமிக்காரங்க விவரமானவர்கள் இப்பதான் எனக்கு தெரியும். சரி நல்லது. சிரிக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் சிந்திக்க வேண்டும். ரைட்டா? நல்ல கவனமா பாக்க, வசனத்தை கவனமா கேளுங்க, உங்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக. அடுத்தது ஒரு காரியத்தை நான் கேட்பேன். என்ன காரியம் அப்படின்னா, நானா பேசிட்டு போவே மாட்டேன். ரைட்டா? வசனம் கொடுத்து எனக்கு சொல்லியிருக்கு, இந்த வசனம் கொடுத்திருக்க, நான் தியானிச்சிருக்கிறேன், அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு அப்படியே போயிட மாட்டேன். நீங்க கேட்டீங்களா, புரிஞ்சுச்சா, புரியலையா, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நான் போக மாட்டேன். உங்களுக்கு நன்கு புரிய வேண்டும். புரிந்ததை நீங்க அப்ளை பண்ணணும், அது மனசுக்குள்ள இருத்தி கொள்ளணும். நீங்க என்ன மறக்கவே கூடாது. ரைட்டா? மறப்பீங்களா, மறந்துடுவீங்களா? மறக்க மாட்டேங்க. அதுக்காக ஒரு கை தட்டுங்க. சரி, வெரி குட். ரைட். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, கேள்வி கேட்டுட்டு தான் செய்தி எடுப்பேன். கேள்வி கேட்டுக்கிட்டே செய்தி எடுப்பேன். ரைட்டா? கேள்வி கேட்டா பதில் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்க. வெரி குட். பொதுவா சொல்ல மாட்டாங்க. ரைட்டா? சரியாமா? பொதுவா என்ன பண்ண மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. பொதுவா பொதுவா சொல்றேன். நீங்க நல்லவங்க, நீங்க தான் பதில் சொல்றேன்ட்டீங்களே. பொதுவா பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பத்தியா யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? கரெக்டுமா? நீங்க பத்தியா மனசுல இருக்கிறது சொல்லுங்க, ஒண்ணும் பயப்படாதீங்க. கரெக்டா வாயில வந்துச்சு, இவ்வளவு தூரம் வந்துச்சு, பறக்கவே இல்லை வாய். சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டாங்க? சரி, நானே சொல்லட்டுமா? நான் சொல்லட்டும், அதுக்கும் பதில் அதுவா ஆமானாலும் சொல்லுங்க. ரைட். அதாவது தப்பாயிடுமோன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. கரெக்டா? அதான் நம்ம நினைச்ச. நீ உன் பேர் என்னம்மா? அபிநய். அபிநயா அதான் நினைச்சேன். அப்ப நான் சொல்றேன்னு சொன்னியா நீ? மனசுக்குள்ள இருந்துச்சு, வாய் வந்துருச்சு, வெளியே வரல. கரெக்ட். ரைட்டா? சரி, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். கரெக்டா? உண்மையா இல்லையா? உண்மை. இப்ப அதனால அவருடைய ஊழியக்காரர்களாக நாங்களும் அந்த அடிப்படையில தான் வாழ்வோம். என்ன உடன்படிக்கை பண்ணுவோம் சபை மக்களோடு அப்படின்னா, நீங்க என்ன பதில் சொன்னாலும், நான் கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னாலும் நான் என்ன சொல்ல மாட்டேன் தெரியுமா? தப்புன்னே சொல்ல மாட்டேன். புரிஞ்சுச்சா புரியலையா? புரிஞ்ச மாதிரியே தெரியலையே. நான் என்ன சொன்னேன்? தப்பா? எதுவும் இல்ல, தப்புன்னு சொல்ல மாட்டேன். ரைட்டு. தப்பா சொன்னாலுமே கரெக்டா? அபிநயா கரெக்டா? அப்போ ஒரு சந்தோஷமா கை தட்டலாம்ல, இவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த சொல்றேன்னு. ஆனா செய்தியை நீங்க கவனிச்சு கேட்டீங்கன்னா சரியானதை சொல்லிடுவேன். நீங்க தவறா சொல்லி இருந்தாலும் நான் என்ன சொல்ல மாட்டேன்? தப்புன்னு சொல்ல மாட்டேன். இப்ப நீங்க ஏன் பயப்படுறீங்க தெரியுமா? பதில் சொல்றதுக்கு தப்பாயிடுமோ. இப்ப அபிநயா ஏன் பயந்துச்சு தெரியுமா? தப்பா சொல்லிட்டா பக்கத்துல கூட என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்க. அதுக்கு தயக்கம். கரெக்டா? இப்ப நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ரைட்டுன்னு சொல்லுவேன். ரைட்டு ரைட்டு ரைட்டுன்னு சொல்லுவேன். ரைட்டா? அப்ப உங்களுக்கு நான் உங்களை என்ன பண்ணல, குற்றப்படுத்தவில்லை, உங்களை தப்புன்னு சொல்ல வேண்டும். ஆனா அதே நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்? செய்தியோட கூட அதற்கான பதிலை சொல்லிவிடுவேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கவனிச்சு கேட்டா மட்டும்தான் புரியும். ரைட்டா? வேற எங்கேயும் பார்க்காதீங்க, என்னை மட்டும், அதாவது ஆண்டவரை மட்டும் பாருங்க, வசனத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிகளாய் இருப்போம் என்று வசனம் சொல்லுகிறது. ரைட்டா? எப்படி சாட்சியா இருப்பது? ரைட்டு. எப்படி சாட்சியா இருப்பது? பத்தியா? எப்படி சாட்சியா இருப்பதுன்னா, சொல்லிலும்
செயலிலும் ஆண்டவரை பிரதிபலித்து சாட்சியாயிருப்பது. நான் சொல்றது புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டுமானால், இப்ப இப்படி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. அரசியல் தலைவர்களை பார்த்திருப்பீங்க. அரசியல் தலைவர்கள் புரியுதாமா? ஆமா. சில பேர் பார்த்தீங்கன்னா அவர்கள் யாரை பின்பற்றுகிறார்களோ அவர்களை அவர்கள் பிரதிபலிப்பார்கள். கரெக்டா? டிரெஸ் துண்டு அப்படியே போடுவான், அதே ஸ்டைல். ரைட்டா? சில பேர் நான் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. சில பேர் நேர்கோடு வாரி வாரி தலை வாருவாங்க. அவங்களை பின்பற்றுகிற தலைவர்கள் அவர்களை மாதிரியே தலை வாருவான். ரைட்டா? அவர் பேசுற ஸ்டைலையே பின்பற்றுவாங்க சில பேர், அதே பாணி. ரைட்டா? அப்படின்னா என்ன பொருள்னா, அவர்கள் அவருடைய தலைவரை உள்வாங்கி இருக்கிறார்கள் என்று பொருள். உள்வாங்கி இருக்கிறார்கள், ஆகவே அப்படியே பிரதிபலிக்கிறார்கள். ரைட்டா? அப்போ ஆண்டவரை நீங்கள் உள்வாங்கி இருந்தால் நீங்களும் என்ன செய்வீர்கள்? அவரை நீங்க பிரதிபலிக்கணும். இப்ப வசனம் அதான் சொல்லுது, பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் பூமி எங்கும் இருப்பீர்கள். குறைந்தபட்சம் நீங்க இருக்கிற பகுதிகளிலாவது நீங்கள் அவரை என்ன பண்ணணும்? பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ வேண்டும். இப்ப பக்கத்துல உங்களுடைய நண்பரோ உங்களுடைய உறவுக்காரர்களோ உங்களை பார்த்தா என்ன சொல்லணும்? ஏப்பா ஏசாமி மாதிரியே பேசுற, ஏசாமி மாதிரி அப்படி சொல்லணும் இல்லையா? நம்ம சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? எப்படி சொல்றாங்கம்மா? ஆண்டவர் ஏத்துக்கிறீங்க, நீங்க ஏத்துக்கல, ரைட், வெரி குட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி குட். ஒரு கொஞ்சம் வந்து நல்ல பாயிண்ட் தான், நல்ல கருத்து. ரைட்டா? அப்ப ஆண்டவரை நான் பிரதிபலிக்கிறவளாக நாம் மாற வேண்டும், வாழ வேண்டும் என்பது நம் ஒவ்வொருவருடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்ப அதற்கு 3 குறிப்புகள், வேதம் நமக்கு சொல்லுகிற 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரைட்டா? வேதம் என்ன சொல்லுதோ அதை நான் சொல்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க நீங்க தான் பார்த்து எனக்கு சொல்லணும். நாங்க இப்படி இருக்கிறோம், ரைட்டா, இப்படி இருக்கிறோம், இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். இப்ப பரிசுத்த வேதாகமம் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லுது, நிறைய விஷயங்களை சொல்லுது. நான் எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு ஆலோசனை தருகிறது. கரெக்டா? எனக்கு ஆலோசனை தருகிறது. அந்த ஆலோசனைப்படி நான் வாழும் பொழுது நான் எப்படி மாறிடுவேன்? வெற்றியாளனாய் மாறிவிடுவேன் இல்லையா? எனக்குள் சமாதானம் இருக்கும், எனக்குள் சந்தோஷம் இருக்கும், எனக்குள் மகிழ்ச்சி இருக்கும். எப்பொழுது நான் ஆண்டவரை, அவருடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கும் பொழுது. கரெக்டா? அப்ப இந்த 3 குறிப்புகள் உங்க வாழ்க்கையில மிகவும் அற்புதமாக பிரயோஜனமான ஒரு காரியமாக இருக்கும். நான் என் வாழ்க்கையை நான் என்ன பண்ணணும்? மாற்றி வாழ வேண்டும். என்னுடைய பழைய வாழ்க்கை என்னை விட்டு ஒழிந்து போயிருக்க வேண்டும். புதிய வாழ்க்கையில புதிய மனிதனாக, புதிய நடைமுறையில, புதிய சிந்தனைகளோடு, புதிய செயல்களோடு நான் என்ன பண்ணணும்? என்னுடைய நடக்கையை நான் வெளிப்படுத்த வேண்டும். ரைட்டா? சரி, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு மிகவும் பயங்கரமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். மிக பயங்கரமான காலகட்டம். எங்கு பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி, வெள்ளங்கள், எரிமலை வெடிப்பு, ஏராளமான இயற்கை சீற்றங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. ரைட்டா? சமீபத்தில் ஜமைக்கா என்ற ஒரு நாடு மிகப்பெரிய சூறாவளியினால பாதிக்கப்பட்டு ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். வெனின்சுலா என்ற ஒரு நாடு மிகப்பெரிய பாதிப்பு. சமீபத்துல கொலம்பியா என்ற நாடு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கு. அது மாத்திரம் இல்ல, நேற்றைய தினத்துல நடந்த இந்தோனேஷியா
அந்த நாடும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பா சொல்லணும்னா அந்த இந்தோனேஷியா எந்த பகுதி பாதிக்கப்பட்டதுன்னா புளோரன்ஸ் என்ற பகுதி பாதிக்கப்பட்டது. அந்த பகுதியில வாழ்கிறது யார் என்றால் குறிப்பாக கிறிஸ்தவர்கள். இந்தோனேஷியாவில் இந்த 3 நாடுகள் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஜமைக்கா, வெனின்சுலா, கொலம்பியா, அந்த 3 நாடும் கிறிஸ்தவ நாடுகள். சற்றேறக்குறைய 90 94% மக்கள் கிறிஸ்தவர்கள். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நேற்று நடந்த இந்தோனேஷியா பகுதியில எந்த பகுதியில இந்த பூமி அதிர்ச்சி வந்ததோ, 7.7 லிட்டர் ஸ்கேல்ல பூமி அதிர்ச்சி வந்ததோ, அந்த பகுதியில அந்த இந்தோனேஷியாவில் 7-10% மக்கள் வாழ்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். அதுவும் புராட்டஸ்டன்ட்ஸ், சீர்திருத்த சபையை சேர்ந்தவர்கள். அவர்கள் எந்த பகுதியில வாழ்கிறார்கள்? இந்த பகுதி எந்த பகுதியில பாதிப்பு ஏற்பட்டது அந்த பகுதியில வாழ்றாங்க. அப்படின்னா என்ன பொருள்னா, ஆண்டவர் தொடர்ந்து கிறிஸ்தவ மக்களை, கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்களை தோஷம் செய்து கொண்டிருக்கிறார். கரெக்டா? புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன் தோஷம் செய்கிறார்? ஏன் அப்படின்னா, அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக வாழ்கிறார். நான் சொல்றது புரியுதா? புரிந்து கொள்ளுங்கள். வசனம் என்ன சொல்றது? பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது, அப்ப பரிசுத்தாவியானவர் எப்ப வரும்? வசனம் சொல்லுகிறது, நான் போவேன் ஆனால், ரைட்டா, சேற்றவாளன் உங்களுக்குள் வருவார் அப்படின்னு சொன்னாரா? அப்ப ஆண்டவர் போய் எத்தனை வருஷம் ஆச்சு? ஆண்டவர் பரமேறி சென்று எத்தனை வருஷம் ஆச்சு தெரியல. 2000 வருஷம் ஆச்சு. நான் சொல்றது புரியுதா? 2000 வருஷம் ஆச்சு அவர் போய் வந்து போய், ரைட்டா, பரமேறி சென்று. அப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? நான் போவேன் ஆனால் யார் வருவார்னு சொல்றாரு? தேற்றரவாளன் வருவார். அப்ப 2000 வருஷமா நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறவர் யார்? நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறவர் யார்? பரிசுத்தாவியானவர். ரைட்டா? அப்போ பரிசுத்தாவி உங்களுக்குள் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்றால், நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பூலோகம் எங்கும் சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. இருக்கிறேனா? என் குடும்பத்துல நான் சாட்சியா இருக்கிறேனா? என் பகுதியில நான் சாட்சியா இருக்கிறேனா? நான் வேலை செய்கிற பகுதியில சாட்சியா இருக்கிறேனா? இருக்கிறேனா? இருக்கிறேனா இல்லையா? பயமாகுது பதில் சொல்றது. அப்படித்தானமா? பதில் சொல்ல பயமாகுது. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? நான் ஒண்ணு வேணா, இங்க 9 மணி வந்து உட்காந்துட்டேன் நான், ரைட்டா? ஏன்னா எனக்கு சொன்ன டைம் 9 மணி. 9 மணிக்கு வந்துட்டு உட்காந்து இவங்க 2 பேரும் உள்ள வந்தாங்க, காரை விட்டு இறங்கி. எனக்கு இவங்க தான் பாஸ்டர் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கினேன். இவங்க நேரா வந்தாங்க, நாங்க உட்காந்துக்கிறேன், என்ன ஏதுனான்னு கேட்கணுமா இல்லையா? அவங்க பாட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டாங்க. எனக்கு பக்கஞ்சு, என்னடா இது பாஸ்டர் இருந்தாங்க, இவங்க தான் பாஸ்டர் போல இருக்குது, கண்டுக்காம உள்ள உட்காந்து எட்டி பார்த்தா இவங்க இங்க வந்து உட்கார்றாங்க. சரி, அவர் வந்தார். அப்புறம் யாரு? திலீப். திலீப் உள்ள வரும்போது என்ன பார்த்து வாங்க உள்ளோன்னாரு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இதுக்கு பேர் தான் கிறிஸ்தவ அன்பு இல்லையா? யாரோ எவரோ உட்காந்துக்கிறாரு, என்னையா எப்படி இருக்கீங்க? இப்ப ஃபாரினர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, பாத்திருக்கீங்களா? ஃபாரினர்ஸ் வெள்ளைக்காரங்களை பாத்துக்கிறீங்களா? அவங்க யாரை பார்த்தாலும் சிரிப்பான், தெரியுமா உங்களுக்கு?
நாம நினைச்சிருவோம் பைத்தியக்காரன். இல்ல, சிரிப்பான், ஸ்மைல் பண்ணுவான், ஹை ஹலோ அப்படின்ட்டு போயிடுவான். அப்போ ஏன் நமக்கு அந்த பழக்கம் இல்லை? எதுக்கு அந்த பழக்கம் இல்லை நமக்கு? இல்ல, ஆண்டவர் அன்பானவர் தானே? அன்பானவரா இல்லையா? அன்பானவர். ஏன் எனக்கு அந்த அன்பு இல்லை? இருக்கணுமா வேணாமா? எனக்கு அந்த அன்பு வரணுமா இல்லையா? உள்ளத்துல வரணுமா இல்லையா? நான் அன்பானவனா மாறணுமா இல்லையா? அப்ப எப்படி நான் சாட்சியா இருக்கிறது? இருக்க முடியுமா? முடியாது. சாட்சியா இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, நான் சொல்ல. நான் சாட்சியா இருக்கணும். எப்படி? ஒரு சின்ன ஸ்மைல் இல்ல, ஏன் எங்க போச்சு? அப்புறம் அவர் வந்துதான் என்ன பண்ணாரு, வாங்கியா உள்ளார். அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, ஏன் அவர் முன்னாடி வந்துட்டு அவர் முன்னாடி உட்கார்ந்து இருந்தாரு. அவர் ஏதோ அங்க அந்த பக்கம் பார்த்து, அவரு நான் கிட்ட வரவே இல்லை, அவர் இங்க பார்த்து இருந்தாரு. அவர் உள்ள வரும்போது இவர் திரும்பி பார்த்தார் போல இருக்கு. உடனே எழுந்து எனக்கு அந்த சேர் எடுத்து போட்டாங்க. நான் அப்புறமா அவர் இருந்து இங்க கொண்டாந்து உள்ள விட்டேன். அப்போ தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நான் உங்களை தவறா சொல்லல, தவறை சொல்லவில்லை. ஆனால் என்னுடைய பழக்கம் எனக்குள் மாற வேண்டும். நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற வேண்டும், ஆண்டவருடைய மகனாக மகளாக மாற வேண்டும். என்னுடைய செயல், என்னுடைய நடவடிக்கை மாற வேண்டும். இன்னொன்னு சொல்லட்டுமா, நான் அங்க வந்தேன், 2 ரோடு பிரியுது, அந்த மரத்தடியில அங்க ஒருத்தரை பார்த்தேன் நான். எனக்கு அவர்கிட்ட, அவர் வந்து சாதாரணமா லுங்கி கட்டின்னு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறார். அவர் பார்த்த உடனே அவர்கிட்ட பேசலாமா கூட எனக்கு தயக்கம் இருந்தது. ஆனாலும் நிறுத்திட்டு என்கிட்ட வந்தாரு. கார் அந்த கண்ணாடி இறக்கணும் உடனே அவர் என்கிட்ட வந்தார். நான் கேட்டேன், இங்க சபை எங்க இருக்கு தெரியுமா? அவர் என்கிட்ட சொன்னாரு, 2 சபை இருக்குயா இங்க. இருக்கா? 2 சபை இருக்கு அவர் சொல்றாருங்க. அப்ப எனக்கு எவ்வளவு பூரிப்பாச்சு தெரியுமா? அவ்வளவு உற்சாகமா, சிரிச்ச முகத்தோடு. நான் கூட அப்படி இல்லை, நான் அவரை வேற மாதிரி நினைச்சேன். ஆனால் அவர் சிரித்த முகத்தோடு, இங்க 2 சபை இருக்கியா, நீங்க எந்த சபைக்கு போகணும்? புதுசா ஒண்ணு கட்டின்னுக்குறாங்க. எனக்கு தெரியும் பழைய சபை. அப்ப ரோட் ஓரத்துல இருக்குதியா? அது நீ அப்படியே நேரா போங்க, ரோட்லயே போங்க, ரோட் ஓரத்துல இருக்கு. பக்கத்துல இன்னொருத்தர் வந்து நின்னாரு, அவரும் அதையே சொன்னார், அப்படியே ரோட் ஓரத்துல இருக்குதியா. ஆனா என்ன பேரு எதுவும் கேட்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப கரெக்டான இடத்துக்கு தான் போயிருக்கிறேன். பரதராமி பகுதி ரொம்ப நல்ல பகுதி என்பதை நான் அங்கேயே உறுதிப்படுத்திட்டேன். ரொம்ப அருமையான பதில். அப்ப இப்படிதான் நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் இதைதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? சற்று சிந்தித்து பாருங்கள், நான் எப்படி வாழ்கிறேன்? என்னுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது? என்னுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது? வெறுமனே நான் கிறிஸ்துவனாக பெயர் சொல்லிக் கொள்வதனால எந்த பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்க வேண்டும். 2000 வருஷம் இந்த பூமிக்கு தோமா அவர்கள் வந்தார், பரிசுத்த தோமா அவர்கள் வந்தார். அவரோடு சீஷராக பயணித்த தோமா இந்த பகுதிக்கு வந்தார். அதுவும் குறிப்பா சென்னை, இங்கிருந்து 100 கிலோமீட்டர். அப்பேற்பட்ட மனுஷன் வந்து சுவிசேஷத்தை அறிவித்த பகுதி இது. ஆனால் என்ன நிலையில இருக்கு தெரியுமா கிறிஸ்தவம் இன்னைக்கு? 3.28%. ஏன் என்று சொன்னால், நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை உள்வாங்கின அளவுக்கு என்னுடைய பிரதிபலிப்பு காணப்படவில்லை. கண்ணாடி இருக்கிறது, ஒரு கண்ணாடி என்று அதை நாம் ஏன் சொல்றோம் தெரியுமா? அது என்னை பிரதிபலிக்கிறது. கண்ணாடி பிரதிபலிக்கல என்று சொன்னால், நான் கண்ணாடின்னு பார்ப்பேன், கண்ணாடியில் முகம் பார்ப்பனா? பார்க்க மாட்டேன். அது என் முகத்தை வெளிப்படுத்துறதுனால தான் நான் அதை பார்க்கிறேன். அதை பார்த்து நான் சரி செய்து கொள்கிறேன். அப்ப தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையில நான் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்று முதலாவது முடிவு பண்ணுங்க. முதல்ல முடிவு செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. இப்ப இன்னொரு உண்மையை உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். உதாரணம் பெரியவங்களுக்கு தெரியும். இந்த பூனை நாய் பார்த்திருக்கீங்களா?
அது எப்படி கழிவை கழிக்கும் தெரியுமா? கழிவை எப்படி கழிக்கும்? பத்தியா, நாயை பார்த்திருக்கோம், அது எப்படி கழிவை கழிக்கும் தெரியுமா? எப்படி கழிக்கும்? அது என்ன பண்ணும்? சமீட்சை கொடுக்கும். நான் எங்க வீட்டுல நாய் வளர்த்துருக்கோம். நாங்க சின்ன வயசுல கட்டி போட்டிருக்கோம். அது கத்தும், யாரோ கத்துனாங்க கத்தன வெளியில. ஓ இவனா? தம்பி கட்டுறா, சரி. அப்ப கத்தம். அது ஒரு மாதிரி கத்துற உடனே எங்க அப்பா என்ன சொல்லுவோம்னா, போய் அவுத்து விடுறா சீக்கிரமா, அது கத்துது பாரு அப்படின்னு. அது கத்து அவுத்து விட்டா விடுகுடுன்னு ஓடும். மண்ணுகிட்ட ஒரு ஓரமா போயிட்டு மறைவா போயிட்டு மண்ணு கலாரும். கரெக்டாமா? மண்ணை கலாரிட்டு கழிவை கழித்த பிறகு காலால மறுபடியும் மண்ணை தள்ளி விடும். பாத்திருக்கியா? பாத்திருக்கு. இன்னைக்கு எப்படி நாய் இருக்கு தெரியுமா? இன்றைக்கு நாய் பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு தெருவுல அப்படியே கழிக்குது. ஏன்? என்ன ஆச்சு? யோசிச்சீங்களா? நம்ம யோசித்தோமா? ஏன் என்ன ஆச்சு? அதுக்கு என்ன? அதோடைய பழக்கம் தானே அது. கழிவை கழிக்கிறதுக்கு முன்னாடி மண்ணை கீறி மண்ணை கிளப்பிட்டு அதுல கழிவை கழிச்சுட்டு காலால அதை மூடி விடும். மூடலையே தெரியல, அது பாட்டுக்கு தள்ளி விடும். நிறைய காலால அப்படி தட்டி விடும். ஆனா இன்னைக்கு செய்யல. ஏன் செய்யல? ஏன்னா அதனுடைய பரிணாம வளர்ச்சி மாற்றம் வந்துருச்சு. நான் ஆலயத்திற்கு தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தால்தான் என் பின் சந்ததி என்ன பண்ணும்? அதை பின்பற்றும். இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன். உங்க எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜபம் நடக்குது? கை தூக்குங்க பார்க்கலாம். குடும்ப ஜபம் ஒரு வீட்டுல இல்ல. கரெக்டா? ஒண்ணு யோசித்து பொறுமையா, அதுவும் அரக்கை தூக்குறாரு. அரக்கைனா என்ன டவுட்? ரைட்டா? சரி, ஒருத்தராவது தூக்குறாருன்னு சந்தோஷப்படலாம். அப்ப எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜபம் நடக்குது? அப்ப நடக்கல அப்படின்னா உன்னுடைய சந்ததி எப்படி ஆண்டவரை அறியும்? நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்களேன். எப்படி அறியும்? நீங்க பைபிளை வாசிக்கலன்னா உன்னுடைய பின் சந்ததி எப்படி பைபிளை வாசிக்கும்? நான் கேட்கறது புரியுதா? நான் கேட்கிற பதில் புரியுதா? கேட்கிற கேள்வி புரியுதா? நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் எப்படி செய்வார்கள்? ரைட்டா? நீங்க ஆலயத்திற்கு வரல அப்படின்னா அவர்கள் எப்படி ஆலயத்திற்கு வருவார்களா? வரமாட்டாங்க. ஆனா வரணும்னு நீங்க ஜெபம் பண்றீங்களே. இங்க ஜெபம் பண்றோமா? என் பிள்ளை வரணும், என் கனவு வரணும். எங்க எப்படி நடக்கும்? அப்போ என்னுடைய சொல் வேறு, என்னுடைய செயல் வேறா இருக்கு. ஹல்லேலூயா! என்னுடைய சொல்லும் செயலும் ஒன்று இல்லை. இல்லைன்னா இன்னைக்கு ஆட்சியை கொண்டு போய் இன்னொருத்தர் கையை கொடுப்போமா நம்ம? யோசிச்சு பாருங்க. போன 5 ஆண்டு எப்படி ஆட்சி இருந்தது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு ஆட்சி? ஏன் அந்த இடத்துல மாற்றத்தை கொண்டு வந்தோம்? ஏன்? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அதே அப்போஸ்தலர், இதெல்லாம் கவனிங்க, என்ன அழகா சொல்லி வச்சிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துக்கு வாங்க. 16 இருந்து வாசி. போகையில் எதிர்பட்டால் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, பாருங்க நல்லா கவனிங்க, பவுலையும் சீலாவையும் என்ன பண்றான்? அவங்க பிரைஸ் பண்ற ஒரு காரியத்தை தான் அவன் செய்யறா இல்லையா? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. இந்த மனுஷர்
புரியுதா? நல்லா கவனிங்க. அவன் என்ன செய்யறா? அவன் எதிரா செய்யல, தூஷணம் பண்ணல, மாறா அவளை பாராட்டுறா, அவர்களை புகழுகிறாள். அடுத்த வசனத்தை வாசிங்க. போயிட்டு நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் முறைமைகளையும் அப்பொழுது ஜனங்கள் விரோதமாக எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்களை கிழித்து போடவும் அவர்களை சரி நல்ல கவனிங்க, அவளை கொண்டு போய் சிறையில போட்டாங்க. ரைட்டா? அவர் என்ன செஞ்சாங்க அவங்க ரெண்டு பேரும்? நல்லா யோசிங்க, கவனிங்க, நல்லா யோசிங்க. அவர்கள் செய்த காரியம் என்ன? நல்லது செஞ்சாங்க. ரைட்டா? யாரு? பவுலும் சீலாவும். அவர்களுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருக்கிறது என்று கண்டுபிடித்து அந்த அசுத்தாவி அவர் இடத்துல விரட்டினாங்க. இப்ப ஜனங்க என்ன பண்ணிருக்கணும்? நல்லது தானே செஞ்சாங்க. ரைட்டா? நல்லது தானே செஞ்சாங்க அப்படின்னு தானே விட்டுருக்கணும். ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? அவங்களை கொண்டு போய் சிறையில அடைத்தார்கள் என்று போடப்பட்டு. அப்போ மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை இந்த காரியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆனா பவுலும் சீலாவும் பரிசுத்தாவியினால் இருந்தவர்கள் வரங்களை குறித்து பேசும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. 14வது அதிகாரத்தை வாசிங்க. சரி நல்ல அதில் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10 வாசிங்க. 12:10 வாசிங்க. நல்லா கவனிங்க. வேறொருவனுக்கு என்ன இருக்கு? என்ன ஆவி இருந்துச்சு அவனுக்கு? பகுத்து அறிகிற ஆவி. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த சீலாவுக்கும் பவுலுக்கும் என்ன ஆவி இருந்தது? பகுத்தறிகிற ஆவி இருந்தது. அந்த பெண் அவர்களை தூஷிக்கவில்லை, மாறாக பிரைஸ் பண்றார். ரைட்டா? பிரைஸ் தானே பண்ணா. ஆனாலும் இந்த வரம் 9 வரங்களை குறித்து பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. அந்த 9 வரத்துல ஒரு முக்கியமான வரம் ஆவிகளை பகுத்தறிகிற வரம். ரைட்டா? அந்த வரத்தின் மூலமாக அந்த பெண்ணுக்குள் இருப்பது பரிசுத்த ஆவியா அசுத்த ஆவியா என்று பகுத்தறியக்கூடிய வல்லமை இருந்ததுனால பவுல் அந்த பெண்ணை பார்த்து இந்த பெண்ணை விட்டு போ என்று சொன்னவன் அந்த அசுத்தாவி என்ன பண்ணிடுச்சு? புறப்பட்டு போய்விட்டது. ஆனால் மக்களுக்குள் என்ன ஆவி இருந்தது? அப்ப என்ன பண்ணாங்க? உடனே நல்லது செஞ்சா என்ன பண்றாங்க? பவுலுக்கு சீலாவுக்கு என்ன பண்றாங்க? தீமை செய்கிறார்கள். தீமை செய்து அவரை கொண்டு போய் என்ன பண்றாங்க? சிறையில் அடைக்கிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் என்ன செய்கிறோம், எப்படிப்பட்ட ஆவியை நம்முடையவர்களா இருக்கிறோம் என்பதை நாம் பகுத்தறிந்து அதை நாம் அறிந்து தெளிந்து தெளிவாக கர்த்தருக்கு பிரியமாக வாழ நான் பிரயாசம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இப்ப நம்ம செய்திக்கு போலாம். இப்ப இவ்வளவு நேரம் பேசுறது செய்தி இல்லையா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ரைட்டா? இது வரைக்கும் சொன்னது செய்தி இல்லை உண்மையிலேயே. சரி வாசிங்க. ஆதியாகமம். ஆமா, ஆதியாகமம் 16:11. இன்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி
நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா. ரைட், நல்லா கவனிங்க. ஒரு பெண், அவள் பேர் ஆகார். அந்த ஆகார் ஒரு பிள்ளை பெறுகிறாள். அந்த பிள்ளைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பேர் வைக்க சொல்றாரு? இஸ்மவேல். ஏன் பேர் வைக்க சொன்னார் இஸ்மவேல்னு? பத்தியா? என்னமா? வெரி குட், சூப்பர்மா, கரெக்டா சொல்றமா. நீதான், நான் தான் சொன்னேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். நீங்க கரெக்டான பதில சொல்றீங்க, ஆனாலும் என்ன சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? பயத்தோட செய்யலாமா? செய்யலாமா? வேணாம். ரைட்டா? தாராளமா பேசலாம். ரைட், ஓகே. அப்ப கரெக்டான பதில். அப்ப இந்த இஸ்மவேல் என்பதற்கு என்ன பொருள்? பொருள் அங்கலாய்ப்பு. ஏன் அந்த பெயரை வைக்க சொல்றாரு? சரி, இப்ப நான் சொல்றேன், நான் இப்ப சொன்ன புரிஞ்சுக்கொள்ளுங்க. காரண பெயர். இஸ்மவேல் என்பது என்ன பெயர்? காரண பெயர். ரைட்டா? அது என்ன பெயர் அல்ல? விசுவாசத்தின் பெயரும் அல்ல, நம்பிக்கையின் பெயர் அல்ல. கரெக்டா? விசுவாசத்தின் பெயரும் அல்ல, நம்பிக்கையின் பெயரும் அல்ல. மாறாக என்ன பெயர் அவருக்கு வைக்கப்பட்டது? காரண பெயர். கரெக்டா? இன்னைக்கு நாம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, வசனம் இப்படிதான் சொல்லி கொண்டிருக்கு. நான் நிறைய உதாரணம் சொல்ல போறேன், நிறைய உதாரணம். ஆனா அது முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம எப்படி பெயர் வச்சிருக்கிறோம் தெரியுமா? இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு அம்மா உள்ள வராங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா உள்ள வராங்க, அவங்க என்னன்றாங்க? என் பேர் மேரின்றாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? மேரி. ஒரு அம்மா உள்ள வராங்கம்மா. இப்ப இந்த அம்மா வராங்க, இப்ப உள்ள வராங்க, புதுசா வராங்க இல்லையா? அபி என்ன பேருமா? அபிநயா. அபிநயா அம்மா வந்து உள்ள வர்றாங்க. அந்த அம்மா என்ன சொல்றது? என் பேர் மேரின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? வாங்க மேரி அம்மா உட்காரு. வெரி குட். அடுத்தது, சரி, அது உண்மைதான், வாங்கம்மா உள்ள உட்காருமா சொல்றீங்க. அடுத்தது, இது இன்னும் சூப்பர். கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டாங்க. என்ன எப்பவுமே இப்படிதான் ஞாபகம் வச்சுப்பாங்க போல. சரி, நல்லா கவனிங்க. வராங்க, வந்த உடனே என்ன நினைப்பீங்க? என்ன நினைப்பீங்க? நினைக்கிறதா சொல்லுங்க. ஐயா ஏமா மேரின்னு உள்ள வராங்க, என்ன நினைப்பீங்க? சரி, இப்படி வச்சுக்கங்க. அந்த அம்மா மரியம் மாரியம்மான்றாங்க, என்ன நினைப்பீங்க? கரெக்ட். அப்ப மேரினா என்ன நினைப்பீங்க? கரெக்ட். மாரியம்மானா என்ன நினைப்பீங்க? புரியுதா? அப்போ மிரியம்ன்றாங்க, முஸ்லீம்ன்றான் இல்லையா? முஸ்லீம் நினைப்போம். பொதுவா அவங்கதான் அந்த பேர் வைப்பாங்க. பொதுவா என்ன பேர் வைப்பாங்க? மிரியம்னா முஸ்லீம், மாரியம்மானா இந்து, மேரினா கிறிஸ்டின். இது யாருங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? நான் சொல்றது புரியுதா? இப்ப புரியுதா நான் சொல்ல வர்றது? யார் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தது? ரைட்டா? அப்போ நாம் ஒரு பெயரை வைத்து அவரை நான் பிரிக்க பார்க்கிறேன், அவர் இன்னார் என்று ஒதுக்க பார்க்கிறேன். உண்மைதானே? ஆனா வசனம் என்ன சொல்லுது? வசனம் எப்படி பேர் வைக்க சொல்லுது? காரண பெயர் வைக்க சொல்லுது. சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. இப்ப பாருங்க, இப்ப புரிஞ்சுச்சா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். வாசிங்க, 17:5 வாசிங்க. ஆதியாகமம் 17:5. இனி உன் பெயர் ஆபிராம் இல்லாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தப்பட்டிருப்பதினால் உன் பெயர் ஆபிரகாம். ஆபிரகாம் என்ன பெயர்? எப்படி? ஏமா இவ்வளவு நேரம் நல்லா படிச்சுட்டு நல்லா மறுபடியும் வாசிங்க, மறுபடியும் நல்லா வாசிங்க. இனி எனப்படாமல் ஏற்படுத்தப்பட்டபடியினால்
ஆபிரகாம் இது என்ன பெயர்? காரண பெயர்மா. காரணம் இருக்கா அங்க போட்டிருக்கா? பத்தியா போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? அப்போ காரணம் இருக்கா? ஆபிராம் என்ற பெயரை ஆண்டவர் அவன் பெயரை ஆபிரகாமாக மாற்றுகிறார். ஏன் மாற்றுறாரு? அப்பா இனிமே உன் பேர் ஆபிராம் அல்ல, உன் பேர் ஆபிரகாம். ஏன் தெரியுமா? உன்னை நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக உயர்த்த போகிறேன். ஆகவே உன் பெயர் என்ன பெயர்? ஆபிரகாம் என்று வைக்கிறார். அப்ப என்ன பொருள் அதுக்கு? காரண பெயர். ரைட்டா? அவன் கிறிஸ்தவன் அப்படின்னு ஆபிரகாம்னு பேர் வச்சாரா? இல்ல. காரணம் என்ன? காரணம் அவன் பெரிய ஜாதியை மாற்றுகிறேன். ஆகவே அந்த பெயர். ஆனா அம்மா இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன பெயரு? 2 பெயர் இருக்கான், எலிசபெத், லலிதா. பத்தியா? அது என்ன பெயர்? அது விசுவாசத்தின் பெயர். ஆனா கரெக்டா? அவங்க கிறிஸ்தவங்கள் ஆனதுனால அவங்க எலிசபெத்தா மாறினாங்க. இல்ல, லலிதாவா இருந்தா அவங்க இந்து. கரெக்டா? லலிதாவா இருந்தா அவங்க இந்து, எலிசபெத்தா மாறினதுனால அவங்க கிறிஸ்தவங்க. இது எந்த ஊர்ல சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? வசனம் அப்படி சொல்லுதா? வசனம் அப்படி சொல்லுகிறதா? இல்லை. அப்ப நான் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிறேன் என்று பொருளா, அல்லது நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று பொருளா? ஆண்டவரை சொல்ல மாட்டேன்றீங்களா? சரி, இன்னும் வசனத்தை பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு தெளிவாகும். சாமுவேல் 1 சாமுவேல் 1 ஆமா 1 சாமுவேல் 20வது வசனம். சாமுவேல் சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். சாமுவேல் என்ற பெயர் ஏன் வந்தது? கர்த்தரிடத்தில் கேட்டதனால. அப்ப அதுக்கு என்ன பொருள்? காரண பெயர். கரெக்டா? ஆனா காரண பெயர் தான் வசனத்துல நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. ஆண்டவர் சொல்றார் காரண பெயர் வை, காரண பெயர் வை, காரண பெயர். எல்லாருக்கும் காரண பெயர். இன்னொன்னு பார்க்கலாமா? இன்னொன்னு பார்க்கலாம். நான் 4வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். தேவனுடைய பெட்டி. இல்ல, 20ல இருந்து வாசிமா. பயப்படாதே. அப்புறம் அவளோ இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். போதுமா? என்ன பெயர் அது? என்ன பெயர்? காரண பெயர். ஏன் அந்த பெயர் வச்சா? இறந்து போனதுனால இஸ்ரவேலை விட்டு மகிமை எடுபட்டு போயிற்று. உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டது, மகிமை இஸ்ரவேலை விட்டு எடுபட்டு போயிற்று என்று சொல்லி அவளுக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கிறான்? இக்கபோத்னு பெயர் வைக்கிறான். அவன் ஒரு ஆசாரியன், ஆசாரியன் குடும்பத்துல பிறந்த மகன். அந்த மகனுக்கு என்ன பெயர் அந்த தாய் வைக்கிறான் அப்படின்னா இக்கபோத்னு பெயர் வைக்கிறான். ஏன் இக்கபோத்னு பெயர் வைக்கிறான்? மகிமை இஸ்ரவேலை விட்டு எடுபட்டு போயிற்று. ஏன்னா உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு விட்டது. ரைட்டா? அப்ப இதுக்கு என்ன பெயர்? காரண பெயர். நான் என்ன பெயர் வச்சு சுத்தின்கிறேன்? ரைட்டா? தப்பு இல்லையா? இப்ப சரி, இது மாதிரி நீங்க இந்த முழு வேதாகமத்தை நிறைய நான் சொல்ல முடியும், நிறைய சொல்ல முடியும்.
ஆனா நேரம் கருதி நான் குறிக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒண்ணு பார்க்கலாம், ஏசாமிக்கு இயேசுன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? மத்தேயு 1:23. ரைட், 21 வாசிங்க. இந்த ரெண்டு பேருக்கும் காரண பெயர் தான். கரெக்டா? இம்மானுவேல் என்பதும் காரண பெயர், இயேசு என்பதும் காரண பெயர். என்ன காரணம்? என்ன காரணம்? பத்தியா? ஃபாலோ பண்ணல சீக்கிரமா. இயேசு என்ற பெயருக்கு என்ன காரணம்? வெரி குட், கரெக்ட். சகோதரி சொன்ன கரெக்ட். அப்போ காரண பெயர், ஏசாமிக்கும் காரண பெயர் தான் வச்சாங்க. சரியா? யோவான் ஸ்நானனுக்கு பேர் வச்சாங்க, பார்க்கலாமா? லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, மனைவியாக எலிசபெத்து. வெரி குட். இப்ப யோவானுக்கு என்ன காரணம்? 14வது வசனத்தை வாசிங்க. 14வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. யோவான் என்பதற்கு என்ன காரணம்? சந்தோஷம்னு அதுக்கு பொருள். யோவான்னா என்ன பொருள்? சந்தோஷம், மகிழ்ச்சி என்று பெயர். இப்ப உண்மையை புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன் ஆண்டவர் காரண பெயர் வைக்க சொல்றாரு தெரியுமா? காரண பெயர் வைக்கிறாரு இல்லையா? பைபிள் முழுக்க என்ன இருக்கு? காரண பெயர் தான் இருக்கு. ஏன் அந்த காரண பெயர் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 2:10 வாசிங்க. அவளை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். போதும் 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 போதும், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ யோவானுக்கு ஏன் யோவான்னு பேர் வச்சாங்க? மகிழ்ச்சி, சந்தோஷம் என்ற பொருள் படும்படியாக அந்த பெயர் வைக்கிறாங்க. எந்த மகிழ்ச்சி அவனுக்கு பெயரா வச்சாங்க தெரியுமா? எந்த மகிழ்ச்சியை பெயரா வச்சாங்க? இயேசு பிறக்க போகிறார் என்ற அந்த மகிழ்ச்சியை யோவானுக்கு 6 மாசம் முன்னாடி பிறந்த யோவானுக்கு பெயரா வைக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ காரண பெயருக்கு இதுதான் அர்த்தம். ஏன் காரண பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா இதுதான். இப்ப யோவான் ஸ்நானனுக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர்? ஒரு பெயர் யோவான் ஸ்நானனுக்கு உண்டு. என்ன பெயர்? பாத்தீங்களா? நீங்க யாருமே பைபிள் வாசிக்கிறது இல்ல இல்லையா? தயவு செஞ்சு இன்று முதல் பைபிளை கையில எடுங்க. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ரைட்டா? ஏன் யோவானுக்கு என்ன பெயர் தெரியுமா? ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவன் என்ற பெயர் இருக்கா? கரெக்டா? உண்மையா இல்லையா? உண்மை. ஆண்டவருக்கு இப்ப 6 மாசம் முன்னாடி பிறந்தவன் என்னங்க வழி ஆயத்தப்படுத்துவான்? ரைட்டா? உண்மைதானே? அப்போ எந்த வகையில் அவர் வழியை ஆயத்தப்படுத்தினான்னா, இப்ப குழந்தை இருக்கு இல்லையா? அந்த குழந்தைக்கு சந்தோஷம்னு பேர் வச்சா எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? சந்தோஷம் சந்தோஷம் தான் கூப்பிடுவாங்க. என்ன மனசுல வச்சுன்னு கூப்பிடுவாங்க? இயேசு பிறக்க போறாரு அந்த சந்தோஷத்தை அவனுக்கு பெயரா வச்சிருக்கு. அவனை கூப்பிடும்போது எதை நினைச்சு பேசுவாங்கன்னா, டே சந்தோஷம் வா வா, டே சந்தோஷம் உட்காரு, டே சந்தோஷம் சாப்பிடுன்னு தானே சொல்லுவாங்க. எந்த சந்தோஷத்தை மனசுல வச்சுன்னு கூப்பிடுவாங்க? இயேசு பிறக்க போகிறார் என்ற சந்தோஷத்தை மனதில் வைத்துதான் அவனுக்கு அந்த பேர் அத்தனை அர்த்தம். ரைட்டுங்களா? புரியுதா இல்லையா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். வசனம் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்க. ஏன் வசனம் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்க நான் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறேன் என்றால், நான் இதை பின்பற்றவில்லை. இப்ப வாசிச்சாதானே எனக்கு தெரியும் இதுல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு எனக்கு புரிய முடியும்.
நான் இதை வாசிக்கிறதே கிடையாது, ஏதோ சொல்றாங்க, நான் கேட்டு போயிடுறேன். அப்புறம் என்ன புத்தி பின்பற்றுறது? ரைட்டா? இப்ப நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. கரெக்டா? நான் 3 காரணம் சொல்லணும்னா ஒண்ணு முடிக்கவே முடியல. ஆனாலும் நீங்க இருப்பீங்கன்னா இன்னும் தொடரலாம், இல்லைன்னா முடிச்சிடலாம். அடுத்த முறை நீங்கள் விரும்பினால் மீண்டும் ஒரு முறை மீண்டும் மீண்டும் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல நான் தயாரா இருக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி, கடைசியா ஒன்று சொல்லுங்க, இதுக்கு என்ன பெயர்? வேதாகமம். அடுத்தது பரிசுத்த வேதாகம். அடுத்தது பொக்கிஷம். அடுத்தது தேவனுடைய. அடுத்தது பத்தியா பத்தியா நான் எங்க நின்னுட்டேன் பத்தியா? ஒரே இடத்துல நின்னுட்டேன். சரி, இன்னைக்கு நான் ஒரு 3 விஷயத்த சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு என்ன பெயர்? நீங்க ஒண்ணு வேண்டாம், நீங்க வண்டி வச்சிருப்பீங்க இல்லையா, வாகனங்கள், எந்த பொருள் வாங்கினாலும் அதோட ஒண்ணு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? கிஃப்ட். அடுத்தது கேரண்டி கார்டு, வாரண்டி. அடுத்தது வேற என்ன கொடுப்பாங்க? எந்த பொருள் வாங்கினாலும் ஒண்ணு கொடுப்பாங்க. வெரி குட். கரெக்டா? யூசர் மேனுவல் கொடுப்பாங்க. கரெக்டா? கரெக்டா சொல்றாரு. இப்ப நமக்கான மேனுவல் என்னது? எனக்கு ஒரு எல்லா பொருளுக்கும் ஒரு மேனுவல் இருக்கு. எனக்கு ஒரு மேனுவல் இருக்கணுமா இல்லையா? கரெக்டா? எல்லாத்துக்கும் மேனுவல் இருக்குங்க. நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு மேனுவல், ஒரு சின்ன துண்டாக வச்சிருப்பான். அதுல டூஸ் டோன்ட்ஸ் இருக்கும். எப்படி யூஸ் பண்ணணும், அசம்பிள் பண்ணணும், அதை பத்தி இருக்கும். யாரை கான்டாக்ட் பண்ணணும், பிரச்சனைனா யாரை கான்டாக்ட், அது இருக்கும். இருக்குமா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். இப்ப எனக்கான ஒரு மேனுவல் என்ன? மேனுவல் இதுதான் என்னோட மேனுவல். கையில உயர்த்துங்க, கையில எடுத்து உயர்த்துங்க, சொல்லுங்க, இது என்னுடைய மேனுவல். சொல்லுங்க, இது என்னுடைய மேனுவல். இதுல நீங்க எந்த பிரச்சனை ஆனாலும், உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இதுல தேடினா உங்களுக்கு பதில் கிடைக்கும். கரெக்டா? எந்த பிரச்சனைனாலும் இது இன்னொன்னு சொல்லும், செய்யத்தக்கவை செய்யத்தகாதவை சொல்லும். இதை செய்யாத அப்படின்னு சொல்லும். உனக்கு பிரச்சனைனா யாரை தொடர்பு கொள்ளணும்னு சொல்லும். கரெக்டா? அப்போ இது எனக்கான மேனுவல். அடுத்தது ரோட் மேப். கரெக்டா? ரோட் மேப். இதை நீ ஃபாலோ பண்ணா எங்க போயிடலாம்? பரலோகம் போயிடலாம். இது எனக்கான ரோட் மேப். கரெக்டா? சரி, இப்பேற்பட்ட வல்லமையுள்ள வலிமையான வேதத்தை நான் அனுதின தியானமாக மாற்றி இருக்கிறேனா? மாத்திக்கிறேனா? மாத்தல. வாசிங்க சங்கீதம் 1:2 வசனங்கள். ஆமா, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுல என்ன சொல்லிருக்குன்னா, டூஸ் சொல்லிருக்கு, டோன்ட் சொல்லிருக்கு. செய்யத்தகாதவை எது? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருப்பது செய்யத்தகாதவை. செய்யத்தக்கவை எது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ரைட்டா? அப்போ யார் பாக்கியவான், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால், செய்யத்தக்கவைகளை செய்து செய்யத்தகாதவைகளை விளக்குகிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது ரூல் புக். நான் 3 சொல்றேன்னு சொன்னேன். முதல்ல என்ன சொன்னேன்? மேனுவல். ரெண்டாவது என்ன சொன்னேன்? ரோட் மேப். மூணாவது என்ன சொன்னேன்? ரூல் புக். கரெக்டா? ரூல் புக்னா என்னன்னா, செய்யத்தக்கவைகளை செய்யத்தகாதவைகளை எனக்கு சொல்லும். கரெக்டா? அது மாத்திரமல்ல, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கும். நான் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று பேசும் ஒரே புத்தகம் இதுதான். இது பேசும் புத்தகம். இதுக்கு என்ன பெயர்? பேசும் புத்தகம், டாக்கிங் புக்.
பேசக்கூடியது இன்றும். இது 2000 வருஷத்திற்கு 6000 வருஷத்திற்கு முன்பாக எழுதப்பட்டது இருந்தாலும் இது இன்றும் என்னோடு பேசுகின்ற புத்தகமாக இருக்கிறது. வேற எந்த புத்தகத்துக்கும் இந்த மகிமை கிடையாது. மாத்திரமல்ல, அப்ப இந்த புத்தகத்தை நான் அனுதின தியானமாக மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க, ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. ஏராளமான காரியங்கள் நீங்கள் கற்று தெளிய வேண்டியது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் ரொம்ப சொற்பமா தான் பேசினேன், ரொம்ப சொற்பமா, மிக மிக சொற்பமான காரியத்தை தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நிறைய இருக்கிறது, நிறைய காரியங்கள். அப்ப காலத்தை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். ரைட்டா? நான் என்ன பண்ணணும்? காலத்தை ஆதாயப்படுத்த வேண்டும். காலத்தை வீணடித்து விட்டால் எனக்கு வராது, திரும்ப கிடைக்காது இல்லையா? நேற்றைய தினம் எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. இன்றைய தினம் எனக்கு இன்னைக்கு இருக்கு, இதை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய நாட்களை பயன்படுத்தி நான் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும். அப்படி வளரும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் எனக்கு சமீபமாகி கொண்டிருக்கிறது என்று பொருள். ரைட்டா? ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபம். இன்றைய சூழ்நிலை எல்லாம் அதைத்தான் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல, நான் எதற்கு சபைக்கு வருகிறேன் தெரியுமா? எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க எதுக்கு சபைக்கு வருகிறீங்க? சொல்லுங்க. எதுக்கு சபைக்கு வரோம்? நம்ம என்ன ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? நான் என்ன நினைச்சுன்னு வரேன்? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, உங்க மனசுல இருக்கிறது. நீங்க எதுக்கு வரீங்க? கஷ்டம் தீர. வெரி குட். அடுத்தது, அடுத்தது நோய் எல்லாம் தீர. வெரி குட். அடுத்தது கர்த்தர் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த. அடுத்தது, அடுத்தது வெரி குட், வெரி குட், சூப்பர், சூப்பரா பதில் சொன்னீங்க. அடுத்தது, ஆனால் சரி சரி, நான் உங்களுக்கு சொல்றேன், புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ள வேண்டும். எதை புரிஞ்சுக்கொள்ளணும்? சொல்றது புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது நான் எதற்கு, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட், நீங்க சொன்னது எதுவுமே தவறு கிடையாது, எல்லாம் கரெக்ட், உண்மையிலே கரெக்ட். ஆனால் இதை விட முக்கியமான ஒரு விசேஷம் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், வாசியுங்கள் மத்தேயு 28, 18, 19, 20 வசனங்கள். இல்லம்மா, 18ல இருந்து வாசிமா. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ரைட்டா? போதும் போதும் போதும், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுல 2 முக்கியமான விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 முக்கியமான விசேஷங்கள் என்ன என்று சொன்னால், முதலாவது, நான் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். 20வது வசனம் அதுதான் சொல்லுது. மறுபடியும் வாசி 20வது வசனத்தை. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு. இதுதான் முக்கியம், இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான சாராம்சம். ரைட்டா? புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நான் எதுக்கு இங்க வருகிறேன் என்றால், எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்க வரேன். ரைட்டா? நான் சொல்றது புரியுதாமா? நான் எதுக்கு வரேன்? கற்றுக்கொள்ள வருகிறேன். இங்க எதுக்கு வரேன்? கற்றுக்கொள்ள வருகிறேன். கற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்ல, அதை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப நீங்க எதுக்கு ஆலயத்துக்கு வரீங்க? கற்றுக்கொள்ள வருகிறோம். இப்ப ஐயா சகோதரன் சொன்னாரு, நான் ஆண்டவரை தொழுது கொள்ள வருகிறேன். அப்படின்னா என்ன பொருள்? கற்றுக்கொள்வதற்காக, ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக. அம்மா சொன்னாங்க, 6 நாள் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், 7வது நாள் அவருக்காக செல்ல வேண்டும். ஏன்? கற்றுக்கொள்வதற்காக.
ரைட்டா? அப்ப நான் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது நான் என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது இரண்டாவது ஒரு முக்கியமான இந்த விஷயத்தை யாருமே நம்ம மனசுல வைக்கிறது இல்ல. கற்றுக்கொண்டதை நான் மற்றவருக்கு அறிவிக்க வேண்டும். அடுத்தவனுக்கு சொல்லணும். என்னெல்லாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், உண்மையா? அப்போ நான் அடுத்தவனை நேசிக்க வேண்டும். ஆண்டவர் என்னை அரவணைக்கிறார், நான் மற்றவர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் பிரிக்க மாட்டார், நானும் பிரியாமல் அனைவர்களையும் என்ன பண்ணும்? சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் கற்றுக்கொள்வதும் அதனுடைய பிரதிபலிப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு ஏராளமான காரியங்கள், ஓரளவுக்கு சொற்பமான காரியங்களை நீங்கள் புரிந்து கொண்டாலும் இன்னும் கற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை நான் பிரயோஜனப்படுத்த வேண்டும், நான் அபியாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுங்க. உங்கள் இருதயத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நன்றி, ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. இன்றைக்கு நான் இந்த ஆலயத்திற்கு வந்தது நல்லது, எனக்கு அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்து நல்ல காரியங்களை நான் கற்றுக்கொள்ள என்னுடைய செவிகளை திறந்து வைத்த கிருபைகளுக்காக, என்னுடைய மனக்கண்களை திறந்ததற்காக ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுங்கள். மாத்திரமல்ல, ஆவியானவரே எங்களை வழி நடத்துங்க. என்னுடைய கண்ணீர், என்னுடைய கவலைகள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய போராட்டங்கள், என்னுடைய தவிப்பு, என்னுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நினைத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிறார். இப்பொழுது இப்பொழுது அவருடைய கரம் உங்கள் மீது மேலிடுகிறது, உங்களை தொடுகிறது, உங்களை தொடுகிறது, பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் உங்களை தொடுகிறார், உங்கள் அருகில் இருக்கிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்க நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. ஹல்லேலூயா, ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, என்னை கண்டீரே என்னை கண்டீரே, என்னை கண்டீரே,
ஆராதனை